Mataji. Recording in progress. Hare Krishna, Sri Vinargalukku எல்லோருக்கும் பணிமார்ந்த வணக்கம், காலை வணக்கம். அண்ட் வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபிய ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு அழகான வைஷ்ணவ கீதம், இப்போ கீதம் பாட்டு கிளாஸும் ஆரம்பிச்சிருக்கோம். பாகவதம் கிளாஸ்க்கும் மேலே கீதை பாட்டும் படிக்க போகிறோம். என்னன்னா வைஷ்ணவருடைய நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் பாடின சில வைஷ்ணவ பாடல்கள். அதை தினசரி நம்ம பகவானுக்கு எதிர பாடலாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது அவுட்ரீச் ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த பாட்டை பாடி நம்ம விளக்கமும் சொல்லலாம். அதுவே ஒரு பெரிய ப்ரீச்சிங் அப்படின்னு பிரபுபாதர் ஒரு பர்போட்டில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி வைஷ்ணவர்களுடைய பாடின பாடல்கள் நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் வந்த பாடல்லாம் பாடினோம்னா அதுவே வேதங்களுக்கு சமானமா. இந்த பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எழுதி வைத்த பாடலை பாடியிருந்து அவளுடைய அந்த பக்தியின் அடிப்படை என்ன, அது எப்படி இருக்கணும், அந்த மூடு, அந்த மைண்ட், அந்த செட்டிங், நம்மளுடைய ஒரு பாவனை எப்படி இருக்கணும்ன்றது அவ வாழ்க்கை வாழ்ந்தும் காமிச்சிருக்கா. அதே மாதிரி எப்படி இருக்கணும். சில பாடல்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கெஞ்சற மாதிரி இருக்கும், அழற மாதிரி இருக்கும். ஆனால் பக்திக்கு அடிப்படை பக்தி நன்னா போகணும்னா அதுக்கு முதல்ல அபிமானம், ஒரு ஹியூமிலிட்டி தேவை. அப்படி இருந்தாதான் பக்தியினே ஒரு கொஞ்சம் வளர, பக்தின்ற விதை அழகா செடியா வளர்ந்து அந்த செடி ஒரு பழுது ஆகாம இருக்கிறதுக்கு அந்த நம்மளுக்கு அந்த ஹியூமிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவளோட பாடல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. இன்னைக்கு பாடல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. பக்தி வினோத் தாக்கூர், நம்மளுடைய முதல் ஆச்சாரியர் பக்தி வினோத் தாக்கூர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். கீதாவளின்ற புக்ல பாட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு, நம்ம எல்லோரும் பாடுறோம் இல்லையா. என்ன பாட்டு அப்படின்னு நீங்க வாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த சாட்ல போடுங்க, இது என்ன பாட்டா இருக்கும் அப்படின்னு. ஜெய ராதா மாதவ. கரெக்ட், ஜெயராதா மாதவா. இது ரொம்ப பிரபலமான பாட்டுக்கு மேல இது ரொம்ப முக்கியமான பாட்டு. அதை நம்ம பாடுறச்ச ஒவ்வொரு சமயமும் அனுபவிச்சு பாடணும். கரெக்டா? தெரியுமா, பிரபுபாதர் இந்த பாட்டை அப்படி அனுபவிச்சு இந்த பாட்டு மூலமாக அந்த மேற்கத்திய அந்நிய நாட்டுல இருக்கிற அந்த டு பி பக்தாஸ், ஹிப்பீஸ் எல்லாம் அவளுக்கு கிருஷ்ணரை யாருன்னு தெரியப்படுத்துறதுக்கு இந்த பாட்டை ஒரு ரொம்ப அற்புதமா யூஸ் பண்ணி அவளுக்கு கற்றுக் கொடுத்த. எப்படி கிருஷ்ணர்னா யாரு, ராதேனா யாரு, பிருந்தாவனம்னா என்ன, பிருந்தாவனத்துல என்னென்னலாம் நடக்கிறது, யமுனா ரிவர் என்னென்ன விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரிய. ஒரு விஷயத்த பத்தி சொன்னோம்னா அதோட மேனுவலை கரெக்டா படிக்கணும் இல்லையா, படிச்சு காமிக்கணும், சொல்லி தரணும். ஒரு டாக்டரா இருந்தது கரெக்டா இந்த வேலையில இப்படி சாப்பிடணும், அப்புறம் இதோட யூசஸ் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி ஹரிநாமத்தை உண்டி சொல்லி கொடுக்காம, கிருஷ்ணர்ன்ற ஒரு கடவுள், அந்த கடவுள் இந்த மாதிரி இடத்துல பிறந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் லீலைகள்லாம் செஞ்சார் அப்படின்றது அற்புதமா இந்த பாட்டு மூலமா தெளிவுபடுத்தினார். அதான் முக்கியம். இதுல என்னன்னா அந்த சில இடத்துல எல்லாம் எழுதி அப்படியே பிரபுபாதரே அப்படியே அவர் ஒரு ஆன்மீக பாவனையில போயிடுவாராம், ஒரு அப்படியே ஒரு டிரான்ஸ்ல போயிடுவாராம். அது அப்படியே கண்ண முடின்னு சித்த நேரம் அப்படியே அவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருமா. அந்த மாதிரி இந்த பாட்டுடைய ஒரு இமோஷனல் ஃபீல் வெரி ஹை. ஸோ அதனால நம்மளும் அந்த மாதிரி ஒரு பாவனையோட இந்த பாட்டை அழகா நன்னா பாடி பாட பாட ராகம் மூட மூட ரோகம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கான். நான்லாம் பாட்டு கற்றுக்கிற காலத்துல. அதனால பாடிண்டே இருங்கோ. பாடுறச்சே இந்த மாதிரி சுருத்தி எல்லாம் வச்சுன்னு கொஞ்சம் பாடினேன்னா இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் நம்மளுடைய பாட்டை. பாடினா எப்படியோ பாடினோம் அப்படிலாம் பாடாம அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும். சொல்லி போட்டா போறது, அது நல்லா தேய்ச்சாதான் பளபளன்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பாட்டையும் பலப்படுத்துறதுக்கு இந்த ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரெக்வெஸ்டிங் மாதாஜி அந்த பாட்டை நீங்கள் பாடுங்க. அதுக்கப்புறம்
ஜென்டலாக நம்ம அந்த வழக்கத்தை பார்க்கலாம். பாட்டோட விளக்கம் காமிச்சேன்னா சௌரியமா இருக்கும். யாராவது படிக்கலாமா இந்த பாட்டோட மீனிங்க? ஹரே கிருஷ்ண நான் வாசிக்கிறேன். கிருஷ்ணர் ராதையின் அன்பிற்குரியவர். பிருந்தாவன தோப்பில் பிரேம பாவத்தில் அநேக லீலைகளை புரிகிறார். கோபால சிறுவர்களின் நேசத்திற்குரியவரும் கோவர்தன மலையை தாங்கி பிடித்தவரும் அன்னை யசோதையால் நேசிக்கப்படும் அவர் பிருந்தாவனவாசிகளுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிறார். யமுனா நதிக்கரையின் அருகிலுள்ள
ரெண்டு இது ஆன்ல ஒரு நிமிஷம். அன்னை யசோதையால் நேசிக்கப்படும் அவர் விருந்தாவனவாசிகளுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிறார். யமுனா நதிக்கரையின் அருகில் உள்ள காடுகளில் தனியே சஞ்சரிக்கிறார். ஜெயராதா ஒருத்தர் உங்க கிருஷ்ணரை பத்தி ஒரு கதை சொல்லுங்கோ, ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா இந்த பாட்டை நன்னா பேச யூஸ் பண்ணி பேசலாம். நம்மளாம் பார்த்துருக்கோம், எல்லா கோவில்லையும் யார் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாளோ இந்த பாட்டை பாடிட்டு தான் ஒரு 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 ஃபார்மேட்டோட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பாட்டு உடையான பாட்டு, கிருஷ்ணரோட பாவனை வரணும், அந்த கிளாஸை நம்ம சரியாக கேட்கணும்னா, கிருஷ்ணரை பற்றி தியானம் பண்ணணும்னா இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த பாட்டை நன்னா தெரிஞ்சுடுத்துனா, ஒருத்தர்கிட்ட நம்ம கிருஷ்ண பாவனையை பற்றி பேசணும்னா இந்த பாட்டே வச்சு ஒரு பெரிய லெக்சரே கொடுத்துடலாம், நிறைய கதைகளும் சொல்லலாம். ஸோ அதனால ரொம்ப ராதைக்கான பிரியமானவர் கிருஷ்ணர். நிறைய லீலைகளை அந்த குஞ்ச பிஹாரி அப்படின்ற ஒரு நிறைய ஒரு அழகான வனத்தில் நிறைய லீலைகளும் செஞ்சார். என்னெல்லாம் லீலைகள் செய்யனா, சிறுவர்களோட அவருடைய கோபர்களோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணினார். அதே மாதிரி கோவர்தனை அது ஒண்டி வெண்ணையை ஒண்டி திருப்பினாரா, இல்லை கோபிகைகள்லாம் அழ விட்டாரா, அதுக்கும் மேலே பெரிய பெரிய அற்புதமான நம்ம யோசிக்க கூட முடியாத அளவுக்கு கோவர்தன கிரின்ற மரத்தை 7 நாளைக்கு தாங்கி பிடிச்சி அந்த அனைத்த விருந்தாவனத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு பெரிய இந்திரன் கூட்டி வந்த ஒரு பெரிய வெள்ளமான மழையிலேருந்து 7 நாளைக்கு காப்பாத்தினார். அந்த மாதிரி இடத்துல அதுக்கும் மேல எப்ப பார்த்தாலும் அந்த மலை அந்த விருந்தாவன வாசிகளை எல்லா சமயத்திலும் பயங்கரமான நேரத்துல கூட காமிச்சார். ஏன்னா யமுனா நதிக்கரையில பண்ணாத லீலைகள் தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸ் லீலை நீங்களாம் சொல்லலாம். என்ன பண்ணினார் யமுனா நதிக்கரையிலேயே ஒரு பெரிய அழகான லீலை பண்ணினார். அது என்னவா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா சொல்லலாம், இல்லை சாட் பாக்ஸ்லையும் போட்டுடலாம். ஓகே, யமுனா நதிக்கரை காளிங்க நர்தனம் பண்ணினார். ஸோ யமுனா தீர வனச்சாரி. ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டை நம்ம எல்லாருமே அழகா பாஸ் பண்ணி 4 பேரை உற்சாகப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறப்பான பாட்டா இருக்கும். அண்ட் பக்தி வினோத் டாக்கூரால எழுதப்பட்ட இந்த பாட்டு. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் என்னுடைய இந்த பகுதியை நான் சமர்ப்பணம் பண்ணி பிரபுபாதருக்கு இதோட முடிச்சு கொடுக்குறேன். மீண்டும் நம்ம சந்தினி ஸ்வரூப மாதாஜிக்கு அவங்களுடைய இந்த பகுதியை அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்பப்போ வாரம் எங்களை நீங்கள் ஒரு நல்ல நல்ல உங்களோட இன்டெலிஜென்ட் ப்ரீச்சிங்கால் எங்களுக்கு நிறைய உபதேசம் பண்ணுறேன். ரொம்ப சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. அது ரொம்ப உங்களுடைய அது ஒரு பெரிய இந்த டயத்தெல்லாம் விட்டுட்டு எங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா, அது உங்களுடைய அது ஒரு அழகான ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மாதாஜி. எப்போவுமே மாதாஜி ரொம்ப ஹம்பிள், குவாய்ட், சொன்னால் அப்படியே சொற்பொழிவு அப்படியே வந்துட்டே இருக்கும். மாதாஜி அண்ட் பிரபு எல்லாருமே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நிறைய சொல்றேன் எக்ஸ்ட்ராவா. உங்களை நீங்க பண்ற சேவாக்கு இதெல்லாம் அடியன்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. வாஞ்சா கல்பத்தரூபேஷ கிருபாஷந்து பயோச்ச பதிதா நாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ. நன்றி மாதாஜி. இந்த ஸ்ரீமண்டலியில அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடியனுடைய சிரம் தாழ்த்தி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆரம்பிக்கலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. அதாவது ஹரே கிருஷ்ணா. அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் அடியேனுடைய சிரம் தாழ்த்தி கோடி கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மிக அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீமண்டலியின் ரொம்ப சிறப்பா நடத்திட்டு போறேன் திரு சித்தச்சாரு மாதாஜி அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன். மறுபடியும் பகவான் கிருஷ்ணருடைய கருணையினாலும் அனைத்து குருமார்களுடைய கருணையினாலும் மற்றும் அனைத்து வைஷ்ணவிகளுடைய கருணையினாலும் மூத்த
மூத்த ப்ரீவியஸ் ஆச்சாரியர்களுடைய கருணையினாலும் அனைத்து வைஷ்ணவ ஆசீர்வாதத்தினாலும் அடியேனுக்கு கொடுக்கப்பட்டது இன்றைய இது 6வது அத்தியாயம் ஸ்கந்தம் விருதராஷ்டிரனின் தோற்றம், அதாவது 9வது அத்தியாயம். அதுல ஒரு சிறு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நமோ ஓம் விஷ்ணு பாதாயா கிருஷ்ண பிரஸ்தாயா பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷா தேசதாரிணே நமோ ஓம் விஷ்ணு பாதாயா கிருஷ்ண பிரஸ்தாயா பூதலே ஸ்ரீமதே ஜெய பதாக சுவாமி நிதி நாமினே மாச்சாரிய பாதாயா அனிதா கிருப பிரதாயினே கௌர கதா தாமதாய நகர கிராமதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கே தெய்கிரும் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமண்டலின் சார்பாக வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அதனை மிகவும் சிறப்பாக நடத்திட்டு போறோம். லலிதா மற்றும் புவனா மாதாஜிக்கு அடியனுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஷீலா பிரபுபாதிக்கு ஜெய், குருமகராஜுக்கு ஜெய். அடியன் கேட்டது, ஸ்ரவன் பண்ணது, வகுப்புகள் ப்ரிப்பரேஷன் பண்ணது, இது மூலியமா அடியனுக்கு என்ன புரிந்ததோ உங்களோட பகிர்ந்துட்டு உங்களுக்கும் புரியணுங்கிற அப்படி ஒரு பிரார்த்தனையோட இன்றைய வகுப்பை நம்ம தொங்குவோம். இதுல அதாவது பிருதிராஷ்டிரனின் தோற்றம், அதாவது நம்ம இந்த அத்தியாயத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவருடைய தோற்றம், அதாவது பிரார்த்தனை, அதாவது தேவர்களை நோக்கி பகவான் வந்தோடனே தேவர்கள் எல்லாம் அவரை நோக்கி பிரார்த்தனை பண்றான். அதுதான் இந்த அத்தியாயம். அதுல 9வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகத்திலேருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி பாக்குறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் என்ன பிரார்த்தனை பண்றா பகவான் கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மங்களாச்சரண் பாடியாச்சு. இப்ப அடுத்தது நம்ம இந்த அத்தியாயத்தோட இதை நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. நிகம கல்பதரோ கலிதம் ஃபலம் சுகமுகாதமிர்த திரவ சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் முகரகோரசிகா புவி பாவகாகா. ஷின்வதாம் சகதகா கிருஷ்ணா புண்ணியஸ்வரண கீர்த்தனக ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுர்நோதி சுக்ருது சதாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு அத்தியாயத்துல இது 6வது ஸ்கந்தம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான இது. அனைத்து விஷயங்களும் இதுல உள்ளடங்கி இருக்கும். அனைத்து பிளானட்டரி சிஸ்டத்தை பத்தி, அதுக்கப்புறம் இந்த இதுலதான் நாராயண கவச்சம், அது மாத்திரம் இல்ல அஜாமிலனுடைய வாழ்க்கை வரலாறு, நாராயணன் அவனுடைய பையனுக்கு பெயரை வைத்து அதற்கும் பகவான் கருணையோடு அவனை எப்படி கூப்பிட்டுக்கிறார், அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி அஜாமிலன் விஷ்ணு தூதர்களால் எப்படி விடுவிக்கப்படுறார் இந்த பௌதிக உலகத்திலிருந்து. அதே மாதிரி தன் தூதர்களுக்கு யமராஜனின் உபதேசம் என்ன, வைஷ்ணவர்கள்னா அவங்க வசந்தவா அவளை தொடக்கூடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, பிரஜாபதி தக்ஷனின் ஹம்சகுகிய பிரார்த்தனை, இப்படி அதே மாதிரி 5வது அத்தியாயத்துல பிரஜாபதி தக்ஷன் நாரதரை சபிக்கிறது, தக்ஷன் புதல்விகளின் வம்சம் என்னென்ன, யார் என்னென்ன அந்த வம்ச பத்தி விவரங்கள், இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியை அவமதிக்கிறது. அத்தியாயம் 8 தான் நாராயண கவச்சம், மிகவும் முக்கியமானது. அது மாத்திரம் அல்ல, விருதராஷ்டிரனின் தோற்றம் 9, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. அதே மாதிரி அத்தியாயம் 10 தேவர்களுக்கு விருதராஷ்டிரனுக்கு இடையிலான யுத்தம். அதே மாதிரி 11 விருதராஷ்டிரனின் உன்னத குணங்கள், அது ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். இப்படி விருதராஷ்டிரனின் புகழ்மிக்க மரணம்,
ஒரு பக்தன் அப்படின்னா பகவான் எப்படி பக்தவத்சலா இருந்து பார்க்கிறார் அப்படிங்கிற விஷயம். இந்திரன் தன் பாவ விளைவுகளால் துன்புறுறது. அதே மாதிரி சித்திரகேது மகராஜனின் மனக்கவலை, சித்திரகேதுக்கு நாரதற்கும் அங்கீதருக்கு உபதேசிக்கிறது, சித்திரகேது பரமபுருஷரை சந்திக்கிறது, அன்னை பார்வதி சித்திரகேதுவை சபித்தல், அத்தியாயம் 18 தேவேந்திரனை கொள்வதும் திதியின் சபதம், பும்சவனம் என்ற வேத சடங்கை நிறைவேற்றுதல். சம்சார அந்த இதுல அந்த பும்சவனம்ங்கிற வேத சடங்கு எதற்காக அப்படிங்கிறது. இப்படி இந்த 6வது ஸ்கந்தம் மிகவும் சிறப்பானது. என்ன சொல்றதுன்னு தெரியல, வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு வியாசர் எழுதியிருந்து அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரியர்கள் மற்றும் ஷீலா பிரபுபாதர் நமக்கு கொடுத்தது ரொம்ப பாக்கியம். பாக்கியம் அகோ பாக்கியம். அரிது மானிடராக கிடைப்பது அரிது. அதுலயும் இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் வாரம் நம்மளை விதவிதமான இப்ப பாருங்க கீர்த்தன், இந்த மாதிரி பாட்டுகள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பாடல்கள் நம்ம இதை சுலபமாக கிடைக்கிற மாதிரி ஸ்ரீலா பிரபுபாதர் உலகெங்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அதை நம்ம இந்த மனித பிறவி கிடைத்ததுக்கு பகவானுக்கு பக்தர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத புரிதலோட நம்ம மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் 2 கேண்டோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஒரு முறை நம்ம ரீகேப் அப்படிம்போம் இல்லையா, அதாவது மறுபடியும் நம்ம அதெல்லாம் டெய்லியே நம்ம மறுபடியும் படிச்சாதான் நமக்கு விவரங்கள் மேல மேல போக போக நமக்கு விவரங்கள் புரியும். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டோ அண்ட் செகண்ட் கேண்டோ, முதல் ஸ்கந்தம் 2வது ஸ்கந்தம் இது இந்த பகவானுடைய தேகம். அதாவது ஸ்ரீமத் பாகவதம் ஏன்னா அப்படின்னா பகவானுக்கும் பாகவதத்திற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறது. அது மாத்திரம் அல்ல, ஸ்ரீமத் பாகவதம் 12 ஸ்கந்தம், மொத்தம் 12 ஸ்கந்தம். நம்ம இப்ப இன்னைக்கு 6வது ஸ்கந்தம் பார்க்க போறோம். 1ம் 2ம் பகவானுடைய கால்கள், 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் பகவானுடைய தொடைப்பகுதி, 5வது ஸ்கந்தம் பகவானுடைய தொப்புள் பகுதி, 6வது ஸ்கந்தம் பகவானுடைய மார்பு பகுதி, 7வது ஸ்கந்தமும் 8வது ஸ்கந்தமும் பகவானுடைய புஜங்கள், 9வது ஸ்கந்தம் அவருடைய கழுத்து பகுதி, 10வது ஸ்கந்தம் அவருடைய திருமுகம், அதே மாதிரி 11வது ஸ்கந்தம் அவருடைய நெற்றி பகுதி, 12வது ஸ்கந்தம் அவருடைய சிரஸ் தலை. இந்த 2வது ஸ்கந்தத்துல அதாவது 1, 2 ஸ்கந்தத்துல அவருடைய கால் பகுதி. அது ரெண்டையும் நம்ம மறுபடியும் நிறைய படித்து அதை கேட்டு ஆச்சாரியர்கள் மூலியமா, குருகள் மூலியமா, வைஷ்ணவிகள் மூலியமா நம்ம கேட்டு இது பண்ணாதான், அவங்களை பின்பற்றினாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்கிட்டையும் புஸ்தகம் இருக்குன்னு வச்சுன்னு படிக்கிறதுல நம்மளால முடியாது. அதே மாதிரி 6வது ஸ்கந்தத்துல இன்னைக்கு பார்க்க போற இந்த ஸ்கந்தத்துல பகவான் எப்படி தன் பக்தர்களை காப்பாற்றுறாரு. ஸ்ரீமத் பாகவதம் 10 சப்ஜெக்ட், அதாவது 10 அங்கங்கள், பகவானுடைய அங்கங்கள், பகவானுடைய அங்கங்கள் அப்படி, அதாவது சர்க்கம், அதாவது கிரியேஷன், பகவானுடைய சிருஷ்டி படைப்பு, எப்படி படைக்கிறார், காரணோதாய விஷ்ணு, சீரோதாயு விஷ்ணு, கர்ப்பதாயு விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி டீட்டெயில்டா அந்த விஷயங்கள் எல்லாம் சர்க்கம் சொர்க்கம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணார், விசர்க்கம் அப்படிங்கிறது, அந்த விஷயங்கள். அது மாத்திரமல்ல, சாதனம் அப்படிங்கிற மெயின்டைனிங் த பிளானட்டரி சிஸ்டம், இந்த அண்டத்துல எந்த கிரகம் எங்க இருக்கு, காஸ்மாலஜி, அதாவது ஜாகிரபி, நம்ம இருக்கிற பூமி எப்படி எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயங்கள். அதே மாதிரி பூசணம், அதாவது பகவான் பக்தர்களை எப்படி பாதுகாக்கிறார், அந்த அத்தியாயம் தான் இன்னைக்கு நம்ம 6வது ஸ்கந்தம் அதை பார்க்க போறோம். பக்த வத்சலனா இருந்து எப்படி அவர் பக்தர்களை காக்கிறார் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதை 7வது இதுல எப்படி செயல்படுத்துவது. அதே மாதிரி அடுத்தது மன்வந்தரா, மனுக்கள் ஆட்சி எப்படி செஞ்சாங்க, மனுனா யாரு, அவங்க எப்படி மனுக்களுக்கு யாருக்கு பிறந்தாங்க, அவங்க அந்த சமயம் எந்தெந்த ரிஷி, அந்த சமயம் எந்தெந்த ரிஷி முனிவர்கள்லாம் எது பண்ணாங்க, பகவான் யாரு அப்படிங்கிற ரொம்ப பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் ஈசானுகதா, த சயின்ஸ் ஆஃப் காட், அதாவது பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அதை பற்றியும் பக்தர்களுக்காக பகவான் என்ன செய்தார் அப்படிங்கிறத பத்தியும். அப்புறம் நிரோவதா, அழிவு, எப்படி சிருஷ்டின்னு இருந்தா அழிவு அப்படின்னு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது முக்தி, யாருக்கெல்லாம் முக்தி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் இந்த பௌதீக உலகத்திலிருந்து அப்படிங்கிறத பத்தி. ஆசிரிய, பகவானின் வாசஸ்தலம், கருணை, பகவானுடைய இடம் ஸ்ரேஷமானது, இடம் போகக்கூடிய இடத்தை பற்றி தெரிந்து கொள்றது. ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறது, அதாவது
நம்ம சுலபமா சாரி கேட்டு வாரம் முழுக்க பாவம் செஞ்சுட்டு சண்டே ஆனா போய் சாரி கேட்டுட்டு பாவ மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அது வந்து சரியான இது இல்லை. அதாவது யானை எப்படி குளிச்சுட்டு வந்துட்டு அது எதுக்கு வந்த உடனே மேல மணலுக்கு வந்த உடனே திருப்பி அது மண்ணை வாரி ஓட்டுக்கும். அது மாதிரிதான் சிகரெட்டு குடிப்பது வந்து சரியா தவறான்னு கேட்டா தவறுதான். ஆனாலும் நம்ம வந்து இந்த இதெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பது சரியான பரீட்சத் மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமியிட கேட்கிறாரு. இப்படிலாம் பாக்குறப்ப ஃபாலோ பண்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். அதாவது இது சிறந்ததா? எக்ஸாம்பிள் வந்து ராவணன் மிகப்பெரிய பிராமணன், பிரம்மா சிவன் இவர்கிட்ட தான் வரம் வாங்கிக்கிறார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ கிடையாது. ஆனா அவனுடைய குணம் வந்து என்ன மூங்கில் காலோடு ஒப்பிடப்படுகிறது. ஏன் அப்படின்னா அது ஒன்றோடு ஒன்று உரசி வந்து அது எரியிறது, அதுவாவே எரியிறது, எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனா மறுபடியும் மழை வர்றப்ப அந்த இடத்துல வந்து மூங்கிலோட வேர் மண்ணுக்குள்ள இருக்கும். மறுபடியும் அந்த மூங்கில் மரம் முளைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேர் முழுவதும் வெட்டல அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த மரம் வந்து முளைச்சு வந்துட்டேதான் இருக்கும். இப்படி நம்முடைய பாவத்திற்கான காரணம் என்ன, நம்மளுடைய புலன்களை மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த கட்டுப்பாடு நம்மிடம் இல்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப இந்த ஆத்மா வந்து உடல் தவறு செய்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது. மூன்றாவது இறுதியாக என்ன வழி என்ன அப்படின்னா சுத்த பக்தர்களின் கருணையால் சுத்த பக்தர்களை பார்த்த உடனேயே நமக்கு வந்து பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. அப்படி இந்த ஸ்ரீமண்டலில் இருக்கிற சித்தச்சாரு மாதாஜி மற்றும் லலிதா மற்றும் புவனா மாதாஜி இவர்கள்லாம் நம்மளை கூப்பிட்டு இது பண்ணி நமக்கு விதவிதமான நமக்கு வந்து கதையா சொன்னா போர் அடிக்கிறதா, வகுப்புகள் இப்படி எடுக்கலாமா அந்த மாதிரி எடுக்கலாமா, நமக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுப்பா, பாட்டு சொல்லி கொடுப்பா. இப்படி நவரசம். கிருஷ்ணா அப்படின்னா ஆல் அட்ராக்ஷன், ராமா அப்படின்னா ஆனந்தம். இப்படி அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு இதுலயும் பாகவதத்தை வந்து நம்ம படிக்கிறோம். இப்படி உட்கார்ந்துட்டு நித்தியம் பாகவத சேவையா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு யார் காரணம் அப்படின்னா தூய பக்தர்கள், வைஷ்ணவர்கள், வைஷ்ணவிகள் தான் காரணமே ஒழிய வேறு யாரும் கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிறவாளோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது. தூய பக்தர்கள், வைஷ்ணவர்கள், வைஷ்ணவிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பக்தரின் கருணையால் பாருங்க பகவான் எப்படி நமக்கு அந்த கருணையும் பகவான் தான் கொடுக்கிறார். பகவான் இப்படி கண்களால பார்த்தாலே நம்ம வந்து குருமார்களை போய் பார்க்க அவ வந்து அவளுடைய கண் நம்ம மேல பட்டுதுன்னா அவளுடைய இது பட்டுது அப்படின்னா நமக்கு வந்து எல்லா பாவங்களும் போறது. அதனால சுத்த பக்தரின் கருணையால் சுத்த பக்தர்கள் பார்த்த உடனேயே அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீலா பிரபுபாத். அவரை பார்த்த உடனே எல்லாரும் மாறிட்டாங்க. ஆகர்ஷணம், அதாவது சாது சங்க சர்வ சித்தி கோய் லவ மாத்திர சாது சங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கண் மூடி கண் திறக்கிற நேரத்துக்குள்ள அந்த மாறிடுறாங்க. ஆகர்ஷணம் வர்றது. லவ மாத்திர சாது சங்கம், ஒரு தூய பக்தருடைய சங்கமும் இந்த பௌதீக லோகத்திலிருந்து விடுதலை அடைய முடியுமே ஒழிய நம்மளாலேயோ இல்ல நம்மளுடைய தோழர்களாலேயோ மற்ற இதுவாலேயோ நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதலோட இன்னைக்கு ஸ்லோகங்களை வந்து ஆரம்பிக்கலாம். நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஒவ்வொருத்தரா ஒரு சில இதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு மட்டும் படிச்சா போறோம், மற்றது வந்து பொருளுரை பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு படிக்க முடிகிறதோ இன்னைக்கு படிச்சுட்டு நம்ம ஃபர்தரா என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இது ஒரு சின்ன எப்படி எப்பொழுதுமே ஸ்ரீலா பிரபுபாத்தருடைய புஸ்தகம் பொருளுரை படிக்கிறப்ப முன்னுரை ஃப்ரீ ஃபேஸ் ரொம்ப முக்கியம். அதை நம்ம படிச்சுட்டோம், நல்லா பார்த்துட்டோம், படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து உள்ள இருக்கிற உட்கர் சுருக்கம் வந்து நமக்கு புரிய வரும். அதை படிக்காம நம்ம வந்து டைரக்டா படிச்சுன்னு போனோம்னா நமக்கு வந்து எப்படி ஒரு பௌதிக உலகத்திலேயே எடுத்துக்கோங்களேன், ஒரு சினிமாவே பார்க்குறோம், ஒரு ட்ரைலர் அப்படின்னு ஒன்று போடுறா இல்லையா, அது மாதிரி ஷீலா பிரபுபாத்தருடைய புத்தகங்கள் அனைத்திலுமே அவருடைய ஃப்ரீ ஃபேஸ் அப்படிங்கிறத பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரீ ஃபேஸ் மாதிரி இந்த அத்தியாயத்திற்கான விஷயத்த நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோகம் படிக்கிறப்ப நமக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே இந்த ஃப்ரீ ஃபேஸ்ல இதெல்லாம் சொல்லியிருந்தா ருத்ராட்சரின் தோற்றத்தை பத்தி இப்ப நம்ம அந்த இதை பத்தி தேவர்கள் வந்து பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படிங்கிற நமக்கு வந்து
டெய்லியே நம்ம படிக்கிறது இல்லை. இன்னைக்கு இப்ப படிக்கிறது பேரெல்லாம் சுத்தமா ஞாபகமே வரமாட்டேங்கிறது. அதனால பார்த்து பார்த்து எழுதி வச்சுட்டு தான் படிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கு. அந்த மாதிரி கலியுகத்துல மந்த புத்தி சுமந்தத்தோட இருந்துட்டு இருக்கோம். அதனால அதை பத்தி பார்க்கலாம். நம்ம வந்து எப்போதுமே எல்லாருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மங்களாச்சரன் பாடல்களை பாடினோம். எப்பொழுது மங்களாச்சரன் இல்லாம பகவான் நம்ம இன்னைக்கு வகுப்பு நடக்க போறது அப்படின்னா நம்மெல்லாம் வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி பகவான் வந்து உட்கார்ந்துருவாராம். அவர் வந்து கேட்பாராம், என்ன சொல்றா குழந்தைகள்லாம் என்ன பேசுறது அப்படின்னு. அது மாதிரி இது வந்து இந்த அத்தியாயம் வந்து விருதாசனி தோற்றம். இது வந்து இந்த அரக்கன் வந்து விருதாசனி தோன்றியதுனால தேவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுறது. அதனால தேவர்கள் வந்து பகவானிடம் பிரார்த்தனை செய்யறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஹரே கிருஷ்ணா, அப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, என்னென்ன நிகழ்வுகள்லாம் நிகழ்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அதோட மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்துல வந்து 31 அதுல ஆரம்பிக்கலாம் நம்ம. ஸ்ரீதேவா ஊச்சுக நமஸ்தே யஜ்ஞவீர்யாய வியசே உததே நமக நமஸ்தே ஹி அஸ்த சக்ராய நமக சுபுருகூதயே. யாராவது மொழிபெயர்ப்பு படிங்கம்மா, யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தேவர்கள் கூறினார், பரமபுருஷராகிய பகவானே, யாக பலன்களை அளிக்க தகுதியுடையவரும் காலப்போக்கில் அத்தகைய பலன்களை எல்லாம் அழித்துவிடும் கால தத்துவமும் தாங்களே ஆவீர். அசுரர்களை கொள்வதற்காக சக்கரத்தை விடுபவரும் நீங்களே. பல வகையான பெயர்களை உடைய பகவானே, தங்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா தெளிவா படிச்சு. இந்த ஸ்லோகம் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விருதாட்ச அப்படிங்கிறது யாரு, அது மாத்திரமல்ல, அவன் வந்து அரக்கனாக பிறப்பதற்கு முன்பு வந்து அரக்கனாக தோன்றுவதற்கு முன்பு யார் காரணமாக இருந்தாங்க, அவன் ஏன் அரக்கனாக மாறினான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்திர தேவனுக்கும் இந்த விருதாசனுக்கும் என்ன பகை அப்படிங்கிறத, இவங்க 2 பேருக்கும் சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியும். ஏன் வந்து தேவர்கள் எல்லாம் போய் தேவலோகத்துல வந்து இந்திரன் தான் தலைவர், அவர் ஏன் போய் இந்த மாதிரி எதுக்காக நடக்கிறது இந்த சண்டை, ஏன் போய் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன கதை வடிவில் அடியனுக்கு புரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது இந்த விருதாசுரன் எவ்வளவு பலமானவனாக இருந்திருக்கான் அப்படின்னா, அவனை கொல்வதற்கு பகவானினுடைய துணை இல்லாமல் அவனை வதம் செய்ய முடியாது. அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த விருதராசுவரன் அப்படிங்கிறது யாரு? அதாவது பரீட்சத் மகாராஜா தனது ஆன்மீக குருவான சுகதேவ கோஸ்வாமியிடம் என்ன பண்றாரு, விருதாசுவன் போன்ற ஒரு அசுரன் எப்படி உயர்ந்த பக்தனாக மாற முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. கேள்விகள் சப்மிசிவா கேட்கிறாரு. அதற்கு தகுந்தா போல் அவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி அதற்கு பதில் அளிக்கிறாரு. முந்தைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை விவாதிக்கப்படுறது. அப்ப இது வந்து சித்திரகேதுவின் கதையும் அவரது மகனின் மரணத்தால் அவர் எவ்வாறு புலம்பினார் அப்படிங்கிறது இதை உள்ளடக்கி இருக்கு. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்கா அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பரீட்சத் மகாராஜா அவருடைய ஆன்மீக குருவான சுகதேவ கோஸ்வாமியிடம் கேட்கிறாரு. அப்படிங்கிற விவரத்தை புரிஞ்சுட்டு நம்ம என்ன சித்திரகேதுவினுடைய கதை வந்து ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அதாவது மகன் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை செய்த சித்திரகேது வந்து குறுகிய காலத்திலேயே தன் மகன் இழந்ததை தொடர்ந்து மிகுந்த வேதனையில இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நாரத முனி மற்றும் அங்கீரச முனி வந்து ஞானம் பெற்ற சித்திரகேதுவை வந்து வைராகிய வித்யாவின் தத்துவத்தை அதாவது துறவின் அறிவை சித்திரகேது புரிந்து கொண்டவுடன் பக்தி யோகத்தின் செயல்முறையை புரிந்து கொள்ள முடிஞ்சது. அந்த வைராகியம், யுத்த வைராகியம் அப்படிம்போம் இல்லையா, அதை வந்து பக்தி யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடிகிறது. 1 வாரம் தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு தண்ணீர் மட்டுமே குடிச்சுட்டு மிகுந்த கவனத்துடன் நாரத முனிவர் வந்து வழங்கிய மந்திரத்தை வந்து சித்திரகேது வந்து ஜெபிக்கிறார். அப்பெல்லாம் குரு என்ன சொல்றாலோ அதை அப்படியே கேட்டு அதன்படி நடப்பார். நீ வந்து கிணத்துல போய் குதினா குதிப்பா, நீங்க ஏன் குதிக்க சொல்றீங்க, கிணத்துல குதிக்க மாட்டேன் அப்படிலாம் மறுபேச்சே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்றப்ப அவர் மந்திரத்தை வந்து சித்திரகேது ஜெபிக்கிறார். 1 வாரம் தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு வெறும் தண்ணீர் மட்டுமே. அப்படி வந்து சில நாட்களுக்கு பிறகு சித்திரகேது பயிற்சி செய்த மந்திரத்தின் செல்வாக்களை அவரது மனம் ஆன்மீக முன்னேற்றத்தில் அதிக ஞானம் பெறுறது.
மேலும் அவர் அனந்த தேவரின் தாமரை பாதங்களில் அடைக்கலம் அடைகிறாரு. அவருடைய பிரார்த்தனையை கேட்டு பகவான் வந்து அவர் முன் தோன்றாரு. அப்ப பகவானுடைய நேரில் பார்த்த மகிழ்ச்சியில் அவரை புகழ்ந்து பாடுறாரு, குளோரிஃபை பண்றாரு. சித்திரகேது வந்து பகவான் அங்கிருந்து அவரை துதி பாடுறாரு. அப்படியே ஆனந்தத்துல பாடுறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, சித்திரகேது பகவான் அங்கிருந்து மறைந்த பிறகு சந்தோஷத்துல புஷ்ப விமானத்துல வந்து இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வர துவங்குறார். நம்மளே இருக்கோம், ஏதாவது ஒண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்னு பகிர்ந்துப்போம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் முடியுமோ பண்ணுவோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய பாவம் இருக்கும், ஒவ்வொருடைய மனோநிலை இருக்கும். அப்படி வர்றப்ப சுமேரு பர்வதத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உல்லாசமாக இருப்பதை கண்டு அந்த சித்திரகேது வந்து அவங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான். அதனாலதான் நம்ம வந்து சிரிக்கிறப்பையோ பேசுறப்பையோ அலறப்பையோ எல்லாமே ஒரு கவனம் வேணும். நம்ம சாதாரணமா சிரிச்சிருப்போம் உடனே, ஆனா அத வந்து அவங்க வந்து தப்பா எடுத்துப்பாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த ஏளனமாக சிரிக்கிறத பார்த்துட்டு பார்வதி தேவி வந்து கோபம் வந்துருது. அவங்களுக்கு கோபம் வந்துருது. பார்வதி தேவிக்கு வந்து கோபம் வந்துருது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த விருதராஷ்டிரனாக இதுதான் இந்த கோபம் வந்து அவங்க வந்து சாபம் கொடுத்துடுறாங்க. சிவபெருமான பார்வதியும் உல்லாசமாக இருப்ப சித்திரகேதி ஏளனமாக சிரிக்கிறத பார்த்துட்டு பார்வதியை கொண்டு சித்திரகேதியை வந்து ஒரு அரக்கனாக பிறக்கும்படி சாபம் கொடுக்குறாங்க. அங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது. இதுதான் விருதாஸ்வரனாக தோன்றிய வரலாறு. இப்படி வந்து சித்திரகேது வந்து நாரத முனி அங்கீரச முனியினால் ஒரு வைஷ்ணவர்களுக்கு உரிய குணத்தை அடைந்ததன் மூலமாக விருத்ராசூரனாக தோன்றிய பொழுது மிக உயர்ந்த வைஷ்ணவ குணங்களை விருத்ராசுரன் கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து இவங்க மூலியமாலாம் அவர் வந்து மிக உயர்ந்த வைஷ்ணவருடைய குணங்களை அவர் வந்து பெற்றிருந்தாரு அப்படிங்கிறது இந்த புரிதல் வேணும். அசுரனாக இருந்தாலும் இப்படி விருத்ராசுரனுக்கும் இந்திரதேவனுக்கும் எதனால் பகமே உண்டாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அடுத்தது பார்ப்போம். இதெல்லாம் படிச்சுட்டும் நம்ம இந்த தேவர்கள் ஏன் தேவர்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு புரிதல் வரும். ஒரு முறை வந்து தேவர்களின் அரசனான இந்திரன் வந்து தனது மனைவி சச்சி தேவியுடன் அமர்ந்து சித்தர்கள் மற்றும் சாரணர்கள் கந்தர்வர்கள் போன்ற பல்வேறு தேவர்களால் வந்து பாராட்டப்படுறப்ப தேவர்களின் ஆன்மீக குருவான பிரகஸ்பதி வந்து அந்த சபைக்குள்ள நுழைகிறாரு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, இந்திரன் வந்து இந்திரனுக்கு எப்போதுமே தன்னுடைய போஸ்ட் தலைமை தன்னுடைய சேர் போயிடக்கூடாது. யாருக்கும் பயம் வந்துடும், உடனே பயம் வந்துடும். ஆகா, நம்மளுடைய போஸ்ட் போயிடுமே, தவம் புரியறானா, அவன் எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க வேண்டியது. இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுறதுன்னா, பிரகஸ்பதி வந்து அந்த சபைக்குள்ள நுழைகிறப்ப இந்திரன் பௌதீக செல்வத்தை ஆணவத்தோடு முழுகியிருந்தனால தன்னை மறந்து பிரகஸ்பதி வந்து மதிப்பு கொடுக்கல. அவர் வந்து தேவர்களின் ஆன்மீக குரு பிரகஸ்பதி, அவருக்கு மதிப்பு கொடுக்காம இவர் பாட்டுக்கு பேசாமையே இருக்கார். அப்ப இந்திரன் தனது செலுத்தினால் பிரகஸ்பதி வந்ததை சபையில இருந்து மறைந்து அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைக்கிறாரு. உடனே அங்கிருந்து அவர் பெறுறது வாசஸ்பதியும் முனிவரும், அதாவது சுராசுர நமஸ்கிருதம், வாசஸ்பதி முனிவரம் சுராசுர நமஸ்கிருதம். இந்திரன் வந்து தனது செல்வ செழிப்பினால ஆன்மீக உருவை மதிக்க மறந்துட்டான் அப்படிங்கிறத உணர்ந்து மிகவும் மனம் இது பண்றான், ரொம்ப வருந்துறான், வருத்தப்படுறான். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, அவன் தன் குருவை மதிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படி இருந்தும் எந்த முயற்சியும் அவன் எடுக்கல. அப்ப வந்து அவன் தனது ஆன்மீக குருவிடம் மன்னிப்பு கேட்க அரண்மனை விட்டு வெளியேறான். அப்ப வெளியே வரப்ப என்ன ஆகுறதுன்னா, அந்த பிரகஸ்பதியை வந்து எங்குமே பார்க்க முடியல. இதனால் இந்திரன் வந்து தனது செல்வத்தையும் பலத்தையும் இழந்தான். அசுரர்கள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர். அதனால என்ன ஆகுறதுன்னா, அசுரர்கள் வந்து ஆதிக்கம் வசந்து போயிடுறது. ஆன்மீக ஆச்சாரியரே தேவர்கள் இழந்ததுனால பிரம்மதேவரின் ஆணைப்படி அவங்க வந்து வேறு ஒரு ஆன்மீக குருவை ஏத்துக்கிறாங்க. அதனால ஆன்மீக குரு ஒருத்தர், அந்த காலத்துல எல்லாம் ஆன்மீக குரு குலகுரு இப்படி எல்லாம் இருப்பா. அவன் என்ன சொல்றாளோ அதன்படிதான் அரசர் வந்து ஆட்சி புரிந்தார். பரீட்சத் மகாராஜாவும் அப்படிதான். ஆனா அதுக்கப்புறம் வந்ததுல இப்ப பத்தி பேசவே வேண்டாம், நம்ம இதையும் சொல்லவே வேண்டாம். ஆன்மீகம் இல்லாதவாதான் ராஜாவா வருவா, அவாதான் ஆட்சி பண்ணுவா. அப்படி போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நல்ல விஷயங்களை பத்தியே பேசுவோம். அப்படி இருக்கிறப்ப அரண்மனை விட்டு வெளியே போற பிரகஸ்பதியை வந்து எங்குமே பார்க்க முடியல. இந்திரன் வந்து அசுரர்கள் ஆதிக்கம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக தேவர்கள் வந்து இழந்ததுனால
பிரம்மதேவரை வந்து ஆணைப்படி அவங்க வந்து வேறொரு குருவை ஏற்கிறாங்க. அப்ப வந்து தேவர்களின் ஆன்மீக குருவாக விஸ்வரூபர் ஏற்றுக்கொள்ள இத்தனை கேரக்டர் வருது இதுல. ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா விஸ்வரூபர் வரார். இன்னொரு ஆன்மீக குருவாக தேவர்களுக்கு ஆன்மீக குரு விஸ்வரூபர் ஏற்றுக்கொள்ளப்படுறார். அவர் வந்து நாராயண கவசத்தை தேவர்களுக்கு வழங்கியவர் வந்து விஸ்வரூபர். இதுலயே இந்த ஸ்கந்தத்திலே வருது நாராயண கவச்சம் அப்படிங்கிறது. இதை வழங்கியவர் வந்து விஸ்வரூபர் தான், வேறு யாரும் கிடையாது. அவர் ஆன்மீக குருவா ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி காரணம் வந்து தேவர்கள் வந்து பலமிழந்து இருப்பதற்கு மாற்று கைங்கரியமாக நாராயண கவசத்தை அவர்களுக்கு விஸ்வரூபரால் தரப்பட்டது. இவங்க வந்து தேவர்கள் இருக்கிறவா இவா வந்து இது மாதிரி பலத்தெல்லாம் இழந்து இதுவா இருக்கிறதுனால அவளுக்கு வந்து இந்த நாராயண கவச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி கொடுக்கிறாரு. ஆனால் இந்திரதேவன் விஸ்வரூபர் அசுரர்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இருந்து விஸ்வரூபரை கொன்னுடுறாரு. அதான் சந்தேகத்தினால அவரை வந்து கொன்ற. விஸ்வரூபர் மறைந்ததை தெரிந்து அவருடைய தகப்பனார் வந்து துவஸ்தா இந்திரதேவனை பழி வாங்கும் நோக்கத்தோடு ஒரு பெரிய யாகத்தை செஞ்சு இந்திரனுக்கு வந்து இந்திரனுக்கு நிகராக இந்திரனை எதுக்கும் ஆற்றல் படைத்த ஒருவனை படைக்கணும் அப்படின்னு யாகத்தை துவங்கினார். அதாவது நீ புரிஞ்சுட்டு போய் நினைக்கிறேன். விஸ்வரூபரை வந்து கொன்னுடுறாரு. விஸ்வரூபர் ஒரு ஆன்மீக குரு. அவரை வந்து கொன்னுடுறாரு. அவருடைய தகப்பனார் துவஸ்தா இந்திரதேவனை வந்து பழிவாங்கும் நோக்கத்தோட ஒரு பெரிய யாகத்தை செஞ்சு இந்திரனுக்கு நிகராக இந்திரனை எதிர்க்கும் ஆற்றல் படைத்த ஒருவனை படைக்கணும்னு அவர் யாகத்தை துவங்குறாரு. இப்ப இந்திரனே எதிரியாக உன்னுடைய எதிரியை அழிப்பதற்காக தாமதமின்றி உடனே தோன்றுவாயாக அப்படின்னு யாகத்தை வளர்க்கிறார். அவர் வளர்க்கிறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா அன்பகாரிய அப்படிங்கிற அழைக்கப்படுற யாகத்தின் தென்பகுதியில் இருந்து பயங்கரமாக அனைவரையும் அழிக்கக்கூடிய இந்த யுகத்தையே அழிக்கும் ஆற்றல் படைத்த அளவிற்கு மாபெரும் அரக்கன் ஒருத்தன் தோன்றான். 4 திசைகளிலும் அம்புகள் எய்வது மாதிரி அந்த அரக்கன் உடல் வளர்ந்துட்டே போறது அந்த அரக்கனுடைய உடல். அந்த அளவுக்கு ஒரு சக்தியோட 4 திசைகளிலும் அம்புகள் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உடல் வளர்ந்துட்டே போறது. அப்படி கரிய நிற மேகங்கள் போல எரிந்த மலை போல அவனுடைய உடல் ரோமங்கள், அவனுடைய முகத்துல உள்ள தாடி மீச இப்படி உருக்கிய உலோகத்தை போல, கண்கள் வந்து சூரியனை போன்ற பிரகாசத்தோடு, இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம். என்னென்ன இதோட அந்த அரக்க ரூபத்தை எடுத்து அவன் வரான் அப்படிங்கிறத. அவனை வந்து அவ்வளவு எளிதாக யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு 3 உலகையும் அவனுடைய ஆயுதத்தால் அளிக்கும் வல்லமை படைத்தவன். பேராற்றலோடு நர்த்தனம் ஆடி இந்த உலகமே நிலநடுக்கம் ஏற்படுறது மாதிரி பயங்கர சப்தத்தோடு அவன் தோன்றான். இந்த இடத்துல நம்ம வந்து இது புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான வல்லமை படைத்தவன், பேராற்றல் கொண்டவன் இந்த அரக்கன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வானு உயரத்துக்கு வந்து நீண்டு வளர்ந்து இந்த பிரபஞ்சத்தையே உண்பவன் மாதிரி கொடுமையான பற்களோடு நாக்குகளோடு அவனை பார்க்கக்கூடிய, அனைவரும் அச்சம் தரக்கூடிய, ஒரு பயம் தரக்கூடிய அந்த உருவம் எல்லா திசைகளிலும் ஓடத் துவங்கிறது. துவஷ்டாவின் மகனான அந்த மிகவும் பயங்கரமான அசுரன் அனைத்து கிரக அமைப்புகளையும் தவத்தால் மறைத்தான். அவனுடைய தவ வலிமையினால் எல்லாத்தையும் மறைக்கிறான், எல்லா கிரக அமைப்புகளும். எனவே அவனுக்கு விருத்திர, அதாவது அனைத்தையும் மறைப்பவன். அதனால அந்த பெயர் ஏற்பட்டது. இதுதான் இந்த விருதாசுரன் அப்படிங்கிற அரக்கன் எதனால் எப்படி தோன்றினான் அப்படிங்கிற நம்ம இப்ப புரிஞ்சுட்டோம். ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதுதான் அந்த விருதாசுரன் அப்படிங்கிற அரக்கன் எதனால் எப்படி தோன்றினான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சது மட்டும் இல்லாம அடுத்தடுத்தாக தேவர்கள் வந்து எதற்காக பகவானிடம் பிரார்த்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து ஃபர்தர் இதுல வந்து நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதாஜி இப்ப வந்து முதல் ஸ்லோகத்துல படிச்சாங்க. தேவ ஊச்சுகன்னு சொல்லிட்டு தேவர்களுடைய பிரார்த்தனை ஆரம்பிக்கிறது. பரமபுருஷ பகவான் யாக பலன்களை அழிக்க தகுதியுடையவரும் காலப்போகில் அத்தகைய பலன்களில் அழித்துவிட கால தத்துவம் தாங்களே ஆவீர், எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலோட நம்ம வந்து இந்த 31வது ஸ்லோகம் இதுவா. அதே மாதிரி இந்திரனுடைய தமிழ் தேவர்கள் வந்து அந்த அசுரனை வந்து தாக்க ஆயுதங்களை வந்து பயன்படுத்தியப்ப அப்ப என்ன ஆகுறதுன்னா அந்த ஆயுதங்களையும் அவன் முழுங்கிடுறான். அந்த அளவுக்கு அந்த அசுரன் இதுவா இருக்கு, வலிமையா இருக்கு. அசுரன் வலிமையை கண்டு ஆச்சரியத்தாலும் ஏமாற்றத்தாலும் பீடிக்கப்பட்ட தேவர்கள் வந்து
தன் சொந்த பலத்தை இழந்தனர். இன்னும் அவளுக்கு பீதி ஆயிடுறது. ஐயோ, எப்படி எதுவா இருந்தாலும் முழுங்கிடுறானே அப்படிங்கிற மாதிரி, இப்படி ஒரு அசுரனா இருக்கானே. எனவே எல்லாரும் என்ன பண்றாங்க, பரமாத்மாவை, பரமபுருஷ பகவானான நாராயணனை வழிபடுவதன் மூலம் அவரை திருப்திப்படுத்த முயற்சிக்க ஒன்றாக கூடுறாங்க. எல்லா தேவர்களும் நாராயணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒன்றாக கூடுறாங்க. அப்ப என்ன ஆகுறதுன்னா, அவர்கள் அனைவரும் பரமாத்மாவே, பரமபுருஷ பகவானான நாராயணனை வழிபடுறது மூலம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு தேவர்கள் அனைவரும் எப்படி பகவான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆபத்துகளில் இருந்து பல்வேறு அவதாரங்கள் எடுத்தது மூலமாக சாதுக்களையும் பக்தர்களையும் தேவர்களையும் அவர் காப்பாற்றினார் அப்படிங்கிறது பெருமையாக பிரார்த்திக்க துவங்குறாங்க. பாகவத்துல இந்த ஸ்கந்தம் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவுக்கு வர்ணிப்பதாக இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யறப்ப பகவான் எல்லா தேவர்களையும் இதயங்களையும் தோன்றினார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, பாகவத்துல இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா பகவான் எப்படி தோன்றுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அது நம்ம சொல்றதுக்கோ அது மாத்திரம் அல்ல, பாகவத்தில் இந்த பிரார்த்தனை அவருடைய சகாக்கள், அதாவது தொண்டர்கள், அதாவது ஒரு 16 பேர் அவரை போலவே தோற்றத்தில், ஆனால் அந்த ஸ்ரீவட்சம் அப்படிங்கிற முத்திரையும் கௌசுப மாலை அது மட்டும் அவங்க கிட்ட கிடையாது. மத்த எல்லாமே பகவான் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி, மற்றபடி தோற்றத்தில் பகவானை போலவே அவர்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களை பார்த்த உடனேயே இந்த தேவர்களுக்கெல்லாம் அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கிறது. மகிழ்ச்சி கிடையாது, ஆனந்தம். இந்த இடத்துல துதிப்பாடி கொண்டிருந்தவங்க எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று பகவானை பார்த்து இந்த பிரார்த்தனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இப்ப நம்ம 31வது ஸ்லோகத்துல இப்ப மாதாஜி படிச்சாங்க, பார்த்தோம். இதுல இருந்து 45 ஸ்லோகங்கள் வரை பகவானை பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகங்கள். யாரு? தேவர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமா புரிஞ்சுக்க பார்ப்போம். இப்ப நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, விருதாசன் சூரன் யாரு, அவன் தோன்றுவதற்கான காரணம் என்ன, தேவர்கள் இந்த பிரார்த்தனை செய்வதற்கான காரணம் ஏன், அப்படி என்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டோம். ஆனா இப்ப தேவர்கள் பிரார்த்தனை வேறு எப்போ தேவர்கள் இது போன்ற ஒரு பிரார்த்தனை செய்தாங்க, நிறைய நேரங்களில் அவங்க பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. வேறு ஒரு பிரார்த்தனை, ஒரு சின்னதாக ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உன்னதமான கட்டுப்பாட்டாளரே, உங்கள் கருணையால் பிரபஞ்சம் முழுவதையும் பாதுகாக்கும் முன் மீன், குதிரை, ஆமை, நரசிம்மர், பன்றி, பகவான் ராமச்சந்திர, பரசுராமர் மற்றும் தேவர்களில் வாமன தேவர் அப்படிங்கிற பல அவதாரங்களை ஏத்துண்டீங்க. ஆனா இப்போது இந்த உலகில் தொந்தரவுகளை குறைத்து உங்க கருணையால் எங்களை மீண்டும் பாதுகாக்கும் ஓ கிருஷ்ணரே, எதுக்களில் சிறந்தவரே, நாங்கள் உங்களுக்கு எங்கள் மரியாதை உடன் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம்னு தேவர்கள் அவங்களுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க. இந்த பிரார்த்தனை தேவகியின் கர்ப்பத்தில் பகவான் அவதரித்து கம்சனின் கொடுங்கோலை நிறைவு செய்ய வர்றாரு என்பதை அறிந்து அவங்க பிரார்த்தனை செஞ்சது. அவர் வரப்போறாரு, பகவான் வரப்போறாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு, அதாவது 31வது ஸ்லோகத்துல நம்ம இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, நாங்க உங்களுக்கு எங்கள் மரியாதையை செலுத்துறோம் அப்படின்னு தேவர்கள் பகவானை பிரார்த்திக்கிறாங்க. இதுக்கு ஆச்சாரியர் விளக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பகவான் மட்டுமே தன் வழிபாட்டு பொருளாக கருதப்படணும் அப்படின்னு தேவர்கள் சொல்றாங்க. யாகங்கள் மூலம் தங்களை தங்களை போன்ற வழிபடும் நபர்களுக்கு பலன்களை தடுப்பதற்கும் அவர் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. யாகங்கள் மூலம் தன்னை வழிபடுபவர்களுக்கு நபர்களுக்கு பலன்களை தடுப்பதற்கும் அவர் மட்டுமே காரணம் அப்படிங்கிறத விவரம். அடுத்த ஸ்லோகம் நான் படிக்கிறேன், யாராவது மொழிபெயர்ப்பு படிங்கம்மா. 32. யத்தே கதீனாம் திஷ்ருணாம் ஈசுது பரமம் பதம் நார்வாசினோ விசர்கஸ்ய தாதர் வேதித்தும் அர்ஹதி. படிங்கம்மா யாராவது மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருள். ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா? ஆனா ஸ்கிரீன்ல தெரியலையா? எஸ் மாதாஜி, 31 மட்டும்தான் இருந்தது. மாதாஜி 32 இப்ப தெரியுது மாதாஜி. 32 இப்ப தெரியுதா? எஸ் மாதாஜி, தெரியுது மாதாஜி. ஆ, ஹரே கிருஷ்ணா. பரம ஆளுநரே,
ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், ஒரு மனிதனாக பிறவி எடுத்தல் மற்றும் நரகத்தில் தள்ளப்படுதல் ஆகிய 3 இலக்குகளையும் நிர்ணயிப்பவர் தாங்களே என்றாலும் உங்களுடைய மேலான வசிப்பிடம் வைகுண்ட தாமமாகும். உங்களால் இப்பிரபஞ்ச தோற்றம் படைக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் தோன்றினோம் என்பதால் உங்களுடைய செயல்களை நாங்கள் புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. ஆகவே எங்களது பணிவான வணக்கங்களை தவிர தங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க கூடியது எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. வேற யாராவது பொருளுரை படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரு நிமிஷம் பொருளரே ஷேர் பண்ணணுமா? ஓகே, ஒரு நிமிஷம். சரி, ஓகே மாதாஜி, நானே வேணா படிச்சு இருக்கு மாதாஜி. இருக்கா? எல்லாத்துக்கும் பொருளுரை வேணா, ஒரு சில இதுக்கு மாத்திரம். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஜெய் ஸ்ரீலா பிரபுபாதர் வழங்கியது. ஜெய் ஸ்ரீலா பிரபுபாத். பொதுவாக பரமபுருஷரிடமிருந்து எதை யாசிக்க வேண்டும் என்பது அனுபவமற்ற ஒரு மனிதனுக்கு தெரியாது. அனைவரும் படைக்கப்பட்ட ஜட உலகின் ஆட்சிக்கு கீழ்ப்பட்டுள்ளனர். பகவானிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன வரம் கேட்க வேண்டும் என்பது எவருக்கும் தெரிவதில்லை. பொதுவாக மக்கள் வைகுண்ட லோகத்தை பற்றி அறியாதவர்களாக இருப்பதால் அவர்கள் ஸ்வர்க லோகங்களுக்கு ஏற்றம் பெற வேண்டும் என்றே வேண்டுகின்றனர். ஸ்ரீல மத்வாச்சாரியர் பின்வரும் ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார். தேவலோகாத் பித்ருலோகாத் நிரயாத் ஷாபி யத்பரம் திஸ்ருப்ய பரமம் ஸ்தானம் வைஷ்ணவம் விதூஷாம் கதிஹி. தேவலோகம் தேவர்களின் உலகங்கள், பித்ருலோகம் முன்னோர்களின் லோகம் மற்றும் நிரயம் நரகலோகங்கள் என வெவ்வேறு கிரக அமைப்புகள் உள்ளன. ஒருவன் இக்கிரக அமைப்புகளை எல்லாம் கடந்து வைகுண்ட லோகத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவன் வைஷ்ணவர்களின் முடிவான புகலிடத்தை அடைந்தவனாகிறான். வைஷ்ணவர்களுக்கு மற்ற கிரக அமைப்புகளுடன் எவ்வித சம்பந்தமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, ரொம்ப அழகா படிச்சேன். இதுல இந்த ஸ்லோகத்தை 32 சாராம்சம் என்ன அப்படின்னா, வைகுண்டத்தை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் தரானா, பகவான் தேவர்களிடம் கேட்கிறாரு. பகவான் தேவர்களிடம் என்ன கேட்கிறாரு, நீங்கள் என்னை புகழ்ந்து பேசுவது அற்பமான தற்காலிகமான சொர்க்கத்தை பெறுவதற்காக தான். ஏன் நீங்கள் நித்திய பேரிந்தம் நிறைந்ததை நீங்க கேட்கல? அதுக்கு தேவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா, அதுக்கு பதில் 2ஆம் நிலை படைப்பில் படைக்கப்பட்ட எங்களை போன்ற மனிதர்களால் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உடல்களை வழங்கும் உங்களுடைய உன்னதமான வைகுந்த லோகத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு பசு, புல் மற்றும் வைக்கோல் தவிர வேறு எந்த உணவையும் ஏற்றுக்கொள்ளாது அல்லது விரும்பாது. அது பாலை தன்னுடைய உணவாக ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அப்படிங்கிற மாதிரியான இந்த ஸ்லோகத்துக்கான புரிதல். அடுத்தது 33. ஓ நமஸ்தே சு பகவான் நாராயண வாசுதேவாதி புருஷ மகானுபாவ பரம மங்கள பரம கல்யாண பரம காருணிக கேவல ஜகத்தாதார லோகைக்கநாத சர்வேஸ்வர லட்சுமிநாத பரமஹம்ச பரிவ்ரஜாகை பரமேனாத்ம யோக சமாதினா பரிபாவித பரிஷ்புட பரமஹம்சய தர்மோன்காடித தம கபாடத்வாரே சித்தே பால்ருத ஆத்ம லோகே ஸ்வயம் உபலப்தே நிஜ சுகானுபவோ பவான். ஸ்லோகத்தை மொழிபெயர்ப்பு மாதிரி படிக்கிற மாதிரி ஆயிடுத்து, மன்னிக்கணும். இதுக்கு யாராவது மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்கம்மா இந்த ஸ்லோகத்துக்கு. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? யாராவது படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. யாராவது ஒருத்தர் மொழிபெயர்ப்பு மாத்திரம் படிங்க. ஓகே மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீபாதிக்கு ஜெய். பரமபுருஷராகிய நாராயணரே, வாசுதேவரே, ஆதி புருஷரே, மகாபுருஷரே, மகானுபாவரே, மங்களமூர்த்தியே, பரம கல்யாண சொரூபியே, பரம கருணாமூர்த்தியே, மாற்றமற்றவரே, பிரபஞ்ச தோற்றத்தின் ஆதாரமே, அகில லோகங்களுக்கும் ஒரே நாயகரே, சர்வேஸ்வரரே, லட்சுமி தேவியின் கணவரே, பக்தி யோகத்தின் மூலமாக சமாதியில் முழுமையாக ஆழ்ந்து கிருஷ்ண உணர்வை
பரப்புவதற்காக உலகில் சஞ்சரித்து வரும் மிக சிறந்த சந்நியாசிகளால் தாங்கள் உணர்ந்தறியப்படுகிறீர்கள். அவர்களுடைய மனங்கள் உங்கள் மீது குவிந்திருப்பதால் முற்றிலும் தூய்மையடைந்த அவர்களுடைய இதயங்களில் உங்களுடைய சொரூபத்தின் தோற்றத்தை அவர்களால் பெற முடிகிறது. அவர்களுடைய இதயங்களில் உள்ள இருள் முற்றிலும் அகன்று அவர்களுக்கு நீங்கள் காட்சி அளிக்கும் போது அவர்களால் அனுபவிக்கப்படும் உன்னத ஆனந்தம் உங்களுடைய திவ்யமான ரூபமே ஆகும். இத்தகைய பக்தர்களை தவிர வேறு எவராலும் உங்களை உணர்ந்தறிய முடியாது. ஆகவே தங்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா படிச்சேன். இது 33வது ஸ்லோகம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முந்தைய ஸ்லோகத்தோட எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னு தொடர்பு ஆகிறது அப்படின்னு பாக்குறப்ப பகவான் பல பெயர்களால் அழைக்கப்படுறாரு அப்படின்னு தேவர்கள் சொன்னாங்க. ஆனா இப்போது அவர்கள் அந்த பெயர்களை அவரை புகழ்றாங்க. இதுக்கு ஆச்சாரியின் விளக்கம் என்னன்னா, ஆறு முழுமையான ஐஸ்வர்யங்கள் குணங்களை கொண்ட பகவான். ஓ பகவானே ஓ நாராயணா, அதாவது புருஷ அவதாரத்தின் உருவ வடிவமே நாராயணா. ஓ வாசுதேவா, அதாவது புருஷ அவதாரத்தின் மூலாதாரம். ஓ வாசுதேவா. ஓ வைகுந்த லோகத்தின் பகவானே, ஆதி புருஷரே, பக்தர்களுக்கு மகிமைகளை வெளிப்படுத்துபவரே, மகா புருஷ மகானுபாவரே, ஓ மிகவும் மங்களகரமான ஆன்மீக வடிவங்களை வெளிப்படுத்துபவரே, பரம மங்கள பகவானே, ஓ காலத்திற்கு அப்பாற்பட்ட பக்தர்களை கொண்ட பரம கல்யாண பகவானே அப்படின்னு தேவர்கள் மேல அதாவது ஓ பக்தர்களுக்கு பேரின்பத்தை அளிக்கும் மிகவும் கருணை உள்ள பரம காருணிகா பகவானே, பிரபஞ்சத்தின் ஒரே ஆதரவு, கேவல ஜெகத் ஆதார அப்படிங்கிற மாதிரி அனைத்து கிரகங்களையும் ஒரே பகவான், லோக ஏகநாதர், ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானியானி கர்மாப்பேகம் தஸ்யேவஸ்ய சேவா அப்படிங்கிறது பாகவத மகாத்மியத்துல சொல்ற மாதிரி ஏகம், அதாவது கேவல ஜெகத் ஆதார, அது மாத்திரம் இல்ல கருணை, ஓ பக்தர்களுக்கு கருணையை கொடுப்பவரே, எல்லா ஏகநாதர், லோக ஏகநாதர், அனைத்து கிரகங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரியும், மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் ரட்சிப்பவர் பகவான், சர்வேஸ்வரர், ஈஷாவாசம் இதம் சர்வம், ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அப்படிங்கிற பிரம்மாவுடைய பிரகாரமும் பிரம்மசமிதியில் சொல்ற மாதிரியும், லட்சுமி தேவியின் பதி லட்சுமிநாத அப்படிங்கிற இப்படி இவ்வளவு வர்ணனைகள் கொடுத்து பகவானை எங்களுடைய பணிவான மரியாதை இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு பல்வேறு நாமங்கள் உயர்ந்த உன்னதமான சன்னியாசிகளால் மட்டுமே பகவானை உணர முடியும் அப்படிங்கிற புரிதலோடு அடுத்தது 34வது ஸ்லோகத்தை நம்ம இப்ப பார்ப்போம். துரபோத இதத்வ்யாயாம் விகாரயோகோ யத் அசரணோ அசீரரகிதம் அனவேஷிதாஸ்மத் சமவாய ஆத்மனை விக்ரயீமானனேன சகுணம் அகுநக ஸ்ரிஜேசி பாசி ஹரசி. மொழிபெயர்ப்பு யாராவது படிங்கம்மா. அடுத்தது படிக்காதவா யாராவது படிங்கம்மா. படிங்க. பகவானே, தங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. உங்களுக்கு பௌதிக உடல் இல்லை என்ற போதிலும் எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுவதே இல்லை. நீங்களே பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணம். மாற்றமில்லாமல் அதற்கான மூலப்பொருட்களை அளிப்பவரும் நீங்களே என்பதால் இப்பிரபஞ்ச தோற்றத்தை படைத்து காத்து அளிப்பவரும் நீங்களே ஆவீர். நீங்கள் பௌதிக செயலில் ஈடுபட்டிருப்பதாக காணப்பட்ட போதிலும் அனைத்து பௌதிக குணங்களுக்கும் மேற்பட்டவர் ஆவீர். எனவே உங்களுடைய இந்த உன்னதமான செயல்களை புரிந்து கொள்வது மிக மிக கடினமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இதுல இந்த ஸ்லோகத்துல ஸ்லோக சாராம்சம் என்னன்னு பார்த்தோன்னா, உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் கடினம். இதுக்கு ஆச்சாரியர் என்ன விளக்கம் சொல்றா அப்படின்னா, நீங்கள் ஆன்மீக உலகில பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டிருந்தாலும், ஜட புகலிடம் இல்லாமல், ஜட உடலின் செயல்கள் இல்லாமல், தேவர்களின் உதவி இல்லாமல், ஜட குணங்கள் இல்லாமல், குணங்களால் ஆன பிரபஞ்சத்தை படைத்து பராமரித்து அழித்து
அழித்து எல்லாமே பண்ணிட்டு வரீங்க. உங்கள் சொரூபத்தை மாற்றாமல் ஜட மூலகங்களாக இருந்தாலும் கூட அதை வந்து புரிந்து கொள்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஸ்லோகம் 35. அத தத்ர பவாம் கிம் தேவதத்யிக குண விசர்கபதிதக பாரதந்திரேன யஸ்வக்ருத குச்சால குச்சலம் பலம் பதம் உபாததாதி ஆகோஸ்வித் ஆத்மராம உபசமசீலக சமஞ்சச தர்ஷன உதாஸ்த இதிக பாவன விதாமக. மொழிபெயர்ப்பு யாராவது படிங்கம்மா, மொழிபெயர்ப்பு மாத்திரம். ஹரே கிருஷ்ணா. எங்களுடைய கேள்விகள் பின்வருமாறு: சாதாரண பந்தப்பட்ட ஆத்மா பௌதிக சட்டங்களுக்கு உட்பட்டுள்ளதால் அவனது செயல்களின் பலன்களை பெறுகிறான். பகவானாகிய தாங்களும் ஒரு சாதாரண மனிதனைப் போலதான் பௌதிக குணங்களுக்கான ஒரு உடலுடன் இருந்த உலகில் வாழ்கிறீர்கள். நீங்களும் காலம் கருமம் போன்றவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் செயல்களின் நல்ல அல்லது தீய பலன்களில் அனுபவிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் தன்னிறைவு பெற்று எல்லா பௌதிக ஆசைகளிடமிருந்து விடுபட்டு ஆன்மீக சக்தியை முழுமையாக பெற்று பாரபட்சமின்றி ஒரு சாட்சியாக மட்டுமே இங்கு இருக்கிறீர்களா? நீ நிஜமாகவே தங்களுடைய உண்மையான நிலைமையை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, தேங்க்யூ. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுலயும் திருப்பி உங்களை உண்மையான நிலையை வந்து எங்களால புரிஞ்சுக்க முடியல. இதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, நீங்க நல்லவர்களை பாதுகாக்கவும் துன்மார்களை அழிக்கவும் கடமைப்பட்டு இருப்பதாக தோன்றதுனால உங்களுடைய பாதுகாப்பு மற்றும் அழிவை வந்து புரிந்து கொள்றது ரொம்பவும் கஷ்டம். அதாவது பரித்திரானாய சாதுனா வினாசாய சதுக்ஷாம் பகவத்கீதையில நம்ம பார்த்திருக்கோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகில வந்து ஒரு ஜீவன் ஒரு வீட்டை கட்டி நண்பர்கள், எதிரிகள் மற்றும் நடுநிலையர்களால் நிறைந்த இல்லற வாழ்வை நுழைந்து தமது புண்ணியம் பாவ விளைவாக மகிழ்ச்சியும் துன்பத்தையும் அனுபவிப்பது மாதிரி குணங்களால் ஏற்படும் தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையிலான பரஸ்பர அழிவின் பல்வேறு சம்பவங்களில் விழுந்து கர்மாவை சார்ந்த உங்கள் புண்ணிய மற்றும் பாவ செயல்களால் ஏற்படும் மகிழ்ச்சியை வந்து துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏன்னா நரசிம்ம தேவர், கிருஷ்ணர் போன்ற பல்வேறு அவதாரங்களை துக்கப்படுவர்களை அழித்து நீதிமான்களை பாதுகாப்பதன் மூலம் செல்வத்தையும் சக்தியையும் பெற்று போரிடும் களைப்பால் துக்கத்தை பெறுகிறீர்களா அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் அல்லது உங்கள் விலகாத சிற்சக்தியை கொண்ட நீங்கள் வந்து மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் நடுநிலை சாட்சியாக இருக்கீங்களா? அது மாத்திரமல்ல, எங்களுக்கு உண்மை தெரியாது, இதெல்லாம் புரியல, இந்த தத்துவங்கள்லாம் புரியல, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சாராம்சம் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து 36. நகி விரோத உபயம் அபரமி குணகன ஈஸ்வரே நவகாகிய மகாத்மங்கே அர்வாசீன விகல்ப விதர்க்க விசார பிரமாண பாச குதர்க்க சஸ்திர கலீலாவந்த கரணாஸ்ரய துரவக்ரகவாதினாம் விவாதானசர உபரத சமஸ்த சாயாமயே கேவல ஏவாத்ம மாயயம் அந்தர்யாத கோனு அர்த்தோ துஷ்கட இவ பவதி ஸ்வரூபத்வயாத். படிங்கம்மா, மொழிபெயர்ப்பு மாத்திரம். அதுவே நிறைய. ஹரே கிருஷ்ண. பரமபுருஷரே, எல்லா முரண்பாடுகளையும் உங்களில் சமரசப்படுத்த முடியும். பகவானே, நீங்கள் எல்லையற்ற ஆன்மீக குணங்களின் பிறப்பிடமும் பரம ஆளுநருமான பரமபுருஷர் என்பதால் எல்லையற்ற உங்களுடைய மகிமைகள் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் கற்பனைக்கு கூட எட்டாதவையாக உள்ளன. பல நவீன சமயவாதிகள் எது உண்மையில் சரி என்பதை அறியாமலேயே சரியை பற்றியும் தவறை பற்றியும் விவாதிக்கின்றனர். அவர்களுடைய விவாதங்கள் எப்பொழுதும் தவறானவை ஆகும். அவர்களுடைய கருத்துக்கள் நிச்சயமற்றவையாகவும் இருக்கின்றன. ஏனெனில் உங்களை பற்றிய அறிவை பெறுவதற்கு தேவையான அதிகாரபூர்வமான சாட்சியம் அவர்களிடம் இல்லை. அவர்களுடைய மனங்கள் தவறான முடிவுகளை கொண்ட சாஸ்திரங்களால் குழப்பமடைந்துள்ளன. இதனால் உங்களை பற்றிய உண்மை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் அவர்கள் கலங்கப்பட்டவர்களாக இருப்பதால் தவறான முடிவை கொண்ட அவர்களுடைய கோட்பாடுகளால் அவர்களுடைய பௌதீக கருத்துக்களுக்கு மேற்பட்டவரான உங்களை அவர்களால் விவரிக்க இயலவில்லை. நீங்கள் இரண்டற்ற ஒருவராவீர்.
ஆகவே உங்களில் காணப்படும் முரண்பாடுகளான செய்யத்தக்கவை, செய்யத்தகாதவை மற்றும் இன்பம், துன்பம் போன்றவை உண்மையில் முரண்பாடுகள் அல்ல. உங்களுடைய சக்தி மகத்தானது என்பதால் அதை கொண்டு உங்கள் விருப்பம் போல் எதையும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அந்த சக்தியை கொண்டு உங்களால் செய்ய முடியாதது என்ன இருக்கிறது? உங்களுடைய மூலாதார நிலையில் இருமை இல்லை என்பதால் உங்களுடைய சக்தியின் செல்வாக்கை கொண்டு எதையும் உங்களால் செய்ய முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இந்த ஸ்லோகத்தை சாராம்சம் என்ன, எல்லா முரண்பாடுகளும் அதாவது உங்களிடம் சமரசம் செய்யப்படுகிறது. எப்படி நான் ஆச்சாரிய விளக்கம் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களிடம் காணப்படும் அந்த 2 நிலைகளும் முரண்பாடானவை அல்ல. நேகி விரோதா, அதாவது நேகி விரோதா, பகவானாகிய உங்களுக்கு 6 குணங்கள் நிறைந்த வரம்பற்ற குணங்கள், அபரிமித குணகான நிறைந்த உன்னதமான கட்டுப்பாட்டு உங்களுக்கு முடியாதது என்னவென்றால் பக்தன் அல்லாதவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவர், பிடிவாதமான தத்துவவாணிகள் வாதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி உண்மையை தொடாமல் வேதங்களை பற்றி ஆலோசிப்பதின் மூலம் யூகம் தீர்ப்பு மற்றும் தவறான சான்றுகள் மூலம் அவர்களுடைய இதயங்கள் கலங்குகின்றன. நீங்கள் எல்லா ஜடகுணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். நீங்க தூய ஆத்மா. ஆனால் உங்கள் யோக மாயையால் உங்களை அனைவரின் பார்வையில் இருந்து மறைக்கிறீங்க. நீங்கள் ஒரே ஒரு உருவத்தை பெற்றிருந்தாலும் எதுவும் உங்களுக்கு சாத்தியமே. உங்களால எல்லா இடத்துலயும் இருக்க முடியும், எல்லா இடத்துலயும் அவர் தான் இருக்கார், அவரால் முடியும். அது மாதிரி நம்மளால முடியாது. அவருடைய பார்சல்னு நம்ம அணு அளவு தான் அவருக்கு விபு அளவு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த 6 குணங்களை முழுமையாக பெற்றிருக்கிறதுனால அறியாமையால் எழும் ஜடப்பொருள் இன்பமோ பௌதீக துன்பமோ உங்களிடம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த இடத்துல. அதற்கு பிரகலாதன் அல்லது விபீஷ்ணர் போன்ற உங்கள் பக்தர்கள் பாண்டவர்கள் அல்லது யாதவர்கள் போன்ற உங்கள் நித்திய சகாக்களும் எங்களை போன்ற குறைநிலை உடைய பக்தர்கள் அசுரர்களால் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுறப்ப நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக மாறுகிறீர்கள். அதனால என்ன பண்றார் அவர், இது அந்த அசுரர்களை அழிக்க நீங்கள் எடுக்கும் பல்வேறு முயற்சிகளால் குறிக்கப்படுறது. அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த பக்தர்கள் உங்களை பார்க்கிறப்ப வறட்சியால் பாதிக்கப்பட்ட தானியங்கள் மீது அமிர்தமலை தெளிக்கப்படுவது போல அவங்க என்ன பண்றாங்கன்னா மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க, ஆனந்தம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லணும். பின்னர் நீங்கள் வியக்கத்தக்க வகையில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அவர் பகவானும் ரொம்பவும் ஆனந்தம் அடைகிறாரு. பக்தர்களின் பாசத்தின் சாராம்சமாகவும் அதாவது பிரேமையினால் கட்டுப்படுத்தப்படுவதனாலும் உங்களுக்கு ஆன்மீக மகிழ்ச்சி துயரமும் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியும் துயரம் உண்மையில் ஆன்மீக மகிழ்ச்சி, அதாவது பிரேமை சேர்ந்த சித் சக்தியின் மிக உயர்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். கோபியர்கள் மற்றும் அல்லது சீதா தேவியின் சந்திப்பு அந்த பிரிவில் இருந்து எழும் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் அவங்க பிரேமையின் மிக உயர்ந்த நிலையை கொண்டிருக்கிறதுனால மகிழ்ச்சியின் மிக உயர்ந்த வெளிப்பாடு. அது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆன்மீக உருவம் கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக மகிழ்ச்சி முற்றும் துன்பம் ஏற்படுறது. இது உங்கள் ஆத்மாராம இயல்புக்கு முரணானது கிடையாது. ஏன்னா ஆத்மாராமாவாக இருப்பது ஆன்மீக மகிழ்ச்சி மற்றும் துன்பத்தை அனுபவிப்பதும் உங்களில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இன்னும் மேலும் பகவானை பற்றிய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. மாதாஜி மணி ஆகிறதா எப்படி? அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, இந்த ஒரு ஸ்லோகத்தோட இது பண்ணிக்கலாம் மாதாஜி. ஏன்னா மொழிபெயர்ப்பே பெருசா இருக்கு. ஆமா, அதனால ஓகே மாதாஜி, இந்த 37ஓட இது பண்ணிக்கட்டுமா? டெஃபினட்டா மாதாஜி. அடுத்த வாரம் நம்ம மீதி இது பண்ணிக்கலாம். ஆகட்டும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ. எவ்வளவு ஷார்ட்டா சொல்லலாம். ஓகே மாதாஜி. 37 சம விஷமமாதீனாம் தம் அனுசரசி யதா ரஜ்ஜு கண்டக சர்பாதியாம். மொழிபெயர்ப்பு யாராவது படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. 37 மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன். ஒரு கயிற்றை பாம்பு என்றென்றும் சித்தம் தடுமாறிய ஒருவனுக்கு அந்த கயிறே பயத்தை உண்டாக்குகிறது. ஆனால் அது ஒரு கயிறு மட்டுமே என்பதை அறிந்துள்ள சரியான புத்தி உள்ளவனுக்கு அந்த பயம் இல்லை. அது போலவே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கும் தாங்கள் ஒருவனுடைய புத்திக்கேற்ப அவனிடம் பயத்தையோ
அல்லது பயமின்மையோ தூண்டுகிறீர்கள். ஆனால் உங்களிடம் இருமை என்பது இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, ரொம்ப அழகா படிச்சேன். இந்த ஸ்லோகத்துல சாராம்சம் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் இருமைகளை ஊக்குவிக்கிறீங்க. இதுக்கு ஆச்சாரியர் என்ன விளக்கம் சொல்றா அப்படின்னா, பிரம்மத்துடன் தொடர்புடைய விஷயங்களுடனான தொடர்பால் அமைதியானவர்களாகும், பிரம்மத்திற்கு எதிராக விஷயங்களுடனான தொடர்பால் மன அமைதியற்றவர்களில் நீங்கள் ஏத்துக்கிறீங்க. இருந்தாலும் இந்த கருத்து கயிற்றை ஒரு பாம்பாக நினைப்பது போன்று அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பரமாத்மாவாக ஒவ்வொரு இதயத்திலும் ஒருவரின் புத்திசாலித்தனத்திற்கும் ஏற்ப பயம் அல்லது அச்சமின்மையை தூண்டி விடுறீங்க. ஆனா உங்களிடம் இருமை இல்லை. பகவத்கீதை 4.11 பகவான் சொல்றார், ஏ ஏதாமாம் பிரபத்யந்தே தாஸ் ததைவி பஜாமி. ஒருவர் என்னிடம் சரணடையும் போது நான் அதற்கேற்ப வெகுமதி அளிக்கிறேன் அப்படின்னு பரமபுருஷ பகவான் சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் அறிவு, உண்மை மற்றும் முரண்பாடுகள் உட்பட அனைத்திற்கும் பகவானே ஆதாரமாக இருக்கார் அப்படிங்கிறது இந்த புரிதலோட இந்த 37வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். நேரம் ஆயிடுத்து, மன்னிக்கணும், தயவு பண்ணி மன்னிக்கணும். அடுத்த கிளாஸ்க்கு வராம இருந்துடாதீங்கோ, ரொம்ப லேட் பண்றா அப்படின்னு மாதாஜிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெரி சாரி. அதுக்கு முன்னாடி முடிக்கலான்னா விஷயங்களை சொல்லாம முடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இருவரையும் அருமையான வாய்ப்பு கொடுத்த இந்த விருதார்ஷனி தோற்றம் 6வது ஸ்கந்தம் மிகவும் முக்கியமானதான ஸ்கந்தம் இது. அதுல இந்த விஷயங்களை பற்றி அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸ்ரீமண்டலியின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். शीला प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, अनंत कोटि वंश भक्त वृंद की जय, नामाचार्य हरिदास ठाकुर की जय. हरे कृष्णा माता जी, नंदी प्रभु जी, हरे कृष्णा.